இந்த இடத்துல தாவீது கோலியாத்திற்கு முன்பாக போய் நின்றுட்டு என்ன சொல்றான் அப்படின்னா, இந்த கோலியாத்தை அவன் ஜெயிப்பதற்கு, இந்த கோலியாத்தை நான் ஜெயிப்பேன் அப்படின்னு இவனை மேற்கொள்ளுவேன் அப்படின்றதற்கு அவனுக்குள்ள இருந்த விசுவாசத்திற்கு என்ன காரணம், அந்த மிகப்பெரிய நம்பிக்கை அவனுக்குள்ள வந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த இடத்துல சொல்லும்போது சொல்றேன், அவன் என்ன இல்லை, அவன் என்ன நாயன்னு கூப்பிடட்டும், என்ன பேயன்னு கூப்பிடட்டும், ஆனா ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கிறதற்கு இந்த விருத்த சேதனம் இல்லாதவன் எம்மாத்திரம். ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கிறதற்கு இந்த விருத்த சேதனம் இல்லாதவன் எம்மாத்திரம். நம்பர் 2, இரண்டாவதாக ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த கடனிலிருந்து நான் வெளியே வர முடியாது அப்படின்னு நீங்க அவிசுவாசப்படுறதுக்கு, நீங்க நம்பாம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நிறைய பேர் சொல்றாங்க, எங்களுக்கு யார் பாஸ்டர் இருக்கா, எனக்கு யார் இருக்கா, எனக்கு யாருமே இல்லை, இந்த கடனுக்கு முழு அதிகாரி நான் மட்டும்தான். நிறைய மனைவியா தான் சொல்றாங்க, இந்த கடனுக்கு நான் தான் பாஸ்டர் அதிகாரி. நிறைய கணவனார் சொல்றாங்க, இந்த கடனுக்கு நான் தான் அதிகாரி. எனக்கு அண்ணன் பெருசா இல்லை, என் தம்பி பெரிய வெயிட் உள்ளவனா இல்லை, எங்க அப்பா ஒரு பெரிய கோடிக்கணக்கான சொத்தை எல்லாம் சம்பாரிச்சு வைக்கல, இந்த மொத்த கடனும் நான் தான் வாங்கினேன், இந்த மொத்த கடனுக்கும் நான் தான் அதிகாரி, எனக்குன்னு இந்த கடனை நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்றதற்கு யாருமே இல்லை. இது ஏன் பிரச்சனை? நிறைய பேர் எனக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது உன் பிரச்சனை. அவங்க நிறைய பேர்கிட்ட காசு இருக்குது, ஆனால் கொடுக்க முடியல, கொடுக்க மாட்டாங்க. அவங்க அவங்களுடைய வேலையை தான் பார்க்குறாங்க. அவங்க என்கிட்ட சொல்லும் போது சொல்றாங்க, அது நீ ஓன் பாடுப்பா, அது ஓன் பாடு. அவங்க நினைச்சிருந்தா எனக்கு தூக்கி விடலாம், அவங்க நினைச்சிருந்தா எனக்கு கொடுத்து உதவலாம், ஆனா அவங்க எல்லாரும் என்ன கழுவிட்டாங்க, இது ஓம் பாடு. இப்போ எனக்கு ஒரு அவிசுவாசம் வந்திருக்குது, எனக்கு நம்பிக்கை இல்லாததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, எனக்கு யார் இருக்கா, எனக்கு யார் இருக்கா. இன்னைக்கு இந்த ஜபத்தில் இருக்கிற நிறைய பிள்ளைகள், ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த கடன் பிரச்சனையிலிருந்து நான் வெளியே வர முடியும் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு இல்லாததற்கு காரணம் என்ன அப்படின்னா, உங்க இருதயத்துக்குள்ள ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் மேலோங்குது, எனக்கு யார் இருக்கா பாஸ்டர், எனக்கு யார் இருக்கா. என் பையனை நம்பி பிரயோஜனம் இல்லை, என் பொண்ணை நம்பி பிரயோஜனம் இல்லை, எங்க அப்பாவை நம்பி பிரயோஜனம் இல்லை, எங்க அம்மாவை நம்பி பிரயோஜனம் இல்லை, யாரை நம்பியுமே பிரயோஜனம் இல்லை, யாரை நம்பி எனக்கு யாருமே இல்லை. ஆனா ஒன்று நினைத்துக் கொள்ளுங்க, இந்த கடன் பிரச்சனை உங்க பிரச்சனை மட்டும் இல்லை. உங்க கூட அம்மா இல்லாம இருக்கலாம், அப்பா இல்லாம இருக்கலாம், பிள்ளைங்க இல்லாம இருக்கலாம், கணவன் இல்லாம இருக்கலாம், மனைவி இல்லாம இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இங்கே சொல்லும்போது ரொம்ப அழகா சொல்றாரு, இந்த பிரச்சனை உங்க பிரச்சனை இல்லை, இந்த பிரச்சனை ஆண்டவருக்கும் பிரச்சனை தான். நீங்க கடன் பட்டு அவமானப்பட்டீங்க அப்படின்னா யாருடைய நாமம் கெட்டு போகும்? யாருக்கு அவமானம்? கர்த்தருக்கும் சேர்த்து தான் அவமானம். இதை நிறைய பேர் இந்த கடன் பிரச்சனையை உங்க பிரச்சனையா மட்டும்தான் பாக்குறீங்க, நான் மட்டும்தான் காரணம்னு நினைக்கிறீங்க. ஒன்று நினைச்சுக்கோங்க, இந்த கடன் பிரச்சனையில் நீங்க மட்டும் இல்லை, உங்களை விட யார் முன்னாடி நிற்கிறான்னா ஆண்டவர் முன்னாடி நிற்கிறாரு. என் பிள்ளை வெட்கப்பட்டுட்டான்னா, என் பிள்ளை அவமானப்பட்டுட்டான்னா, என் பிள்ளையை கஷ்டப்படுத்திட்டாங்கன்னா, என் நாமமும் தூசிக்கப்படும்னு நினைக்கிற கர்த்தர் அவருடைய நாமத்திற்காக ஒருத்தரை எழுப்பினார்.